பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட பாருங்க, யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பைபிள்ல கவனிச்சு பாருங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். முதல்ல இந்த வசனத்துடைய விளக்கத்தை பார்த்துக்கலாம். சத்தியம் அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா? இந்த வசனம் தான், இந்த பைபிள் தான் சத்தியம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனத்தை நீங்க அறிஞ்சுக்கிட்டா போதும், இந்த வசனம் நம்மை என்ன செய்யும்? விடுதலை செய்யும். இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, பாவத்துக்குள்ள சாபத்துக்குள்ள மாட்டிக்கொள்ளாதபடிக்கு, பிசாசின் கையில மாட்டிக்கொள்ளாதபடிக்கு இந்த வசனம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. இந்த வசனம் வேற எதுவும் இல்ல, கர்த்தருடைய வார்த்தை தான் வசனமா இருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்ம கையில வச்சுக்கிட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம்? மற்றவங்க தேடிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க சத்தியத்துக்குள்ள வளராம ப்ராப்பசிக்குள்ள வளர்ந்துட்டு இருக்கிறாங்க, தீர்க்க தரிசனத்துக்குள்ள வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. தீர்க்க தரிசனத்தை நான் வேண்டான்னு சொல்லல, ஆனா தீர்க்க தரிசனத்தையே நாடி ஜெபிக்காம, வேதத்தை வாசிக்காம, உடனே போய் ஊழியக்காரரை பார்த்து எது என்ன விஷயம் ஏது விஷயம்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஓடி போறாங்க. தயவுசெய்து தப்புன்னு புரிஞ்சுக்கோங்க. அதாவது இயேசு கிறிஸ்துவை அறியாத பிள்ளைகள் குறி சொல்றவங்களை பாக்குற போற மாதிரி இயேசப்பாவை அறிஞ்சவங்களும் இப்படி பண்றீங்களே, இது தப்பு. நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கிற அப்படின்னால நான் போகிற வருகிற இடத்துல எல்லா இடத்துலயும் ஒரு சில இடத்துல கேட்பாங்க என்கிட்ட, பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவறுங்கிறத நான் உணர்த்துவேன். நீங்க ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபிக்கிறேன். கர்த்தர் இடத்துல பேசுவாரானா உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அதாவது ஆப்போசிட்ல எனக்கு சொல்றவங்க அவங்க ஜெபிக்கல அப்படின்னா கர்த்தர் அவங்களை குறித்து உண்மையிலேயே பேச மாட்டாரு. நீங்க ஜெபிக்கணும். இந்த மாதிரி நீங்க முதல்ல ஜெபிச்சாதான் ஊழியக்காரர் ஜெபிக்கும் போது கர்த்தர் பேசுவார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் பேசாத தெய்வம் கிடையாது. உங்க கூடயும் பேசுவார், என் கூடயும் பேசுவாரு. அதை நீங்க முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, போன் பண்ணி ஜெபிக்கும் போதோ இல்ல நேர்ல போய் நான் பார்க்கும் போது அவங்க சொல்வது உண்டு, கர்த்தர் ஏதாவது வெளிப்பாடு கொடுத்தாரா? அப்ப என்ன அர்த்தம்? இந்த குறி கேட்கிற மாதிரியே போன் பண்ணுவாங்க, பேசுவாங்க. இது தவறு. நிறைய ஊழியக்காரங்க இதை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிறோம். குறி கேட்கிற வரும்போது அவங்கள என்கரேஜ் பண்ணி விடுறோம். அந்த காரியங்களை ப்ராப்பர்சி சொன்னோன்னே அவங்க அப்படியே விலகி போயிடுறாங்க. சத்தியத்துக்குள்ள வளரல, ஆண்டவர்கிட்ட வரல. நமக்கு தேவை என்ன தெரியுமா? ஊழியக்காரங்களுக்கு சத்தியத்துக்குள்ள அந்த விசுவாசிகள் வளர வேண்டும், வசனத்துக்குள்ள வளரணும், ஏசப்பாக்குள்ள நிக்கணும். அதுதான் நமக்கு தேவை. தயவு செய்து ஊழியர்கள் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரம் இல்ல, விசுவாசிகளும் மனம் திரும்பணும். இன்னைக்கு நிறைய பேரு சவுலை போல நம்ம குறி சொல்றத நாடிக்கிட்டு இருக்கிறோம். தப்பு. சவுல் பாருங்க, கர்த்தரை நாடாதபடிக்கு அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை, அதாவது அஞ்சனம் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, அந்த விளக்கம் சொல்லுது, குறி சொல்ற ஒரு பெண்ணை நாடி போய் அந்த பெண்ணை கேட்கும் போது கர்த்தர் துக்கப்படுறாரு. கர்த்தர் சவுலுடைய ராஜ்யபரத்தை அழித்து விட்டார். சவுல மறந்துட்டார் ஆண்டவர். இது தவறு. என்னைக்குமே இந்த தவறுக்குள்ள நீங்க கடந்து போக கூடாது. ஆனா தாவீது பாருங்க, தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், தான் கூட இருக்கிற எல்லா பொருட்களையும் இழந்து போன சமயத்திலையும் கூட வசனத்துல வாசிச்சிருப்பீங்க, தாவீது கர்த்தரையே தேடி இருக்கிறார். எப்படி தேடினாரா? ஆண்டவரே, இந்த தண்டை பின்தொடரட்டுமா? அதை பிடிப்பேனா? சொல்லுங்க ஆண்டவரே. எல்லாம் இழந்த போதிலும் தாவீது கர்த்தரையே நாடி இருந்தார். அதுதாங்க சத்தியம். என்னைக்குமே இயேசு கிறிஸ்துவை நாடி இருங்கள். நீங்க முதல்ல ஜெபம் பண்ணுங்க. ஏதாவது ஒரு வியாதி, பலவீனம், பயம், குழப்பம் வந்துருச்சுன்னா உடனே ஊழியக்காரங்களை போய் ப்ராப்பர்சிக்காக போறீங்க. தப்பு. உங்களை நீங்க மாற்றிக்கொள்ளுங்க. நீங்க முதல்ல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணீங்களா? வேதத்துக்குள்ள உங்க வாழ்க்கை இருக்குதா? வசனத்துக்குள்ளேயே உங்க வாழ்க்கை இல்லாம ஜெபமே பண்ணாம ஒரு ஊழியக்காரரை போய் நீங்க நாடும் போது, தீர்க்க தரிசனத்தை போய் நாடும் போது இவங்க வச்சுட்டாங்க, அவங்க வச்சுட்டாங்க. என்னங்க இவ்வளோ மோசமான வார்த்தைகளை பேசிட்டு இருக்கிறோம்? ஏசப்பா இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளவு துக்கம் அடைவார் தெரியுமா? இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும்போது என் மனசு அவ்வளவு வேதனைப்படும். நான் யோசிப்பேன், என்னுடைய மனசு இவ்வளவு வேதனை இருந்ததுன்னா இயேசு கிறிஸ்துடைய மனம் எவ்வளவு வேதனையா இருக்கும். என்னுடைய வசனத்துக்குள்ள என் பிள்ளைங்க வாழ மாட்டேங்கிறாங்க, தீர்க்க தரிசனத்தை நாடி போறாங்களே. தீர்க்க தரிசனம் தேவை, அவசியம். ஆனா நீங்க ஜெபிக்காதபடிக்கு, கர்த்தருக்குள்ள இல்லாதபடிக்கு தீர்க்க தரிசனத்தை நாடி போனீங்கன்னா அதுல உங்களுக்கு பிரயோஜனம் இல்ல. முதல்ல உங்க ஜெபத்தை மாற்றுங்க, உங்களுடைய வேத வசனத்தை மாற்றுங்க, வசனத்துக்குள்ள வளருங்க, இயேசு கிறிஸ்துவை நாடுங்கள். கர்த்தர் உங்களை விடுதலை செய்வார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சத்திய வசனம் எங்களுக்குள்ள இருக்குப்பா. இந்த வசனத்தை நாங்க விசுவாசிக்கும் போது இந்த வசனம் எங்களை விடுதலை செய்யுமே. இந்த வசனத்தை விசுவாசிக்கும் போது நாங்க எப்படி நடந்து கொள்ளணுங்கிறத ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்களே. இதை விட்டுட்டு நாங்க எங்கெங்கேயோ போறோமேப்பா. இந்த வசனத்தை நாங்க தினந்தோறும் வாசிக்க, உங்களுடைய பிரசன்னத்தினால் உம்மோடு கூட இணைந்து வாழுகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லி அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை நோக்கி பார்த்து கர்த்தர் ஆசீர்வதியும், விடுதலை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.